புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? நீ ஒரு பராக்கிரமசாலி. மருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலி. நீங்க நினைக்கிறீங்க, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது, என்னால இது நிலைநாட்ட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அருமையான தேவர்களே, அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி அப்படி என்று சொல்ல. பராக்கிரமசாலி என்று சொன்னால் எதிரிகளை, பலசாலிகளை விழ தள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் என்று சொல்லி அர்த்தம். சிலவேளை நம்முடைய திறமை நமக்கே தெரியாம எனக்கு தகுதி இல்லை, என்னால செய்ய முடியாது, என்னால பண்ண முடியாது என்று சொல்லி சிலவேளை நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியாக அவர் தெரிந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை பராக்கிரமசாலியாக அவர் பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு நாட்கள்ல நான் இருந்தேன். ஒருத்தர் கேட்ட அட்ரஸுக்கு அந்த ரோட்ல நடந்து போகும்போது அட்ரஸ் கேட்க கூட அவ்வளவு ஒரு தயக்கம், பயமாக இருக்கும். அப்படி ஒன்றும் தெரியாத ஒரு பேதை போல இருந்த என்னை கர்த்தர் இன்றைக்கென உலகம் முழுவதும் சுற்றி வர, ஊழியம் செய்ய வர, அநேகரை சந்தித்து ஜெபிக்க தேவன் என்னை ஒரு பராக்கிரமசாலியாக இந்த நாள்ல வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியாக தேவன் மாற்றுவார். பாருங்க, நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அந்த 6ஆம் அதிகாரத்துல 1 to 16 வரைக்கும் ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பராக்கிரமசாலியா இருக்கிறவங்களுக்குள்ள தான் ஒரு பராக்கிரமசாலி இல்லை, தன் ஒரு பராக்கிரமசாலி இல்லை என்கிற ஒரு எண்ணம் சில வேளை வருகிறது. ஆனா பாருங்க, இந்த வர காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுல நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் முதல் பகுதியாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நியாயாதிபதியில் 6ஆம் அதிகாரம் 6 to 10 வரைக்கும் இரண்டாவது பகுதியாக பார்க்க போகிறோம். மூன்றாவது நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்துக்கும் மூன்றாவது பகுதியாக பார்க்க போகிறோம். பின்பு நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22 to 25 வரைக்கும் 4வது பகுதியாக பார்க்க போகிறோம். இந்த கிதியோனுக்குள்ள தான் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி நினைக்காமல் இருக்க காரணம் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிதியோனோடு கூட இருந்த அந்த கூட்டத்துக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள எல்லாருமே பராக்கிரமசாலி தான். ஆனா தன்னோட பராக்கிரமத்தை அவங்க அறியாமல் இருந்தாங்க. அதை சொல்ல போனா அதை மிகவும் மறந்து போயிருந்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதன் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதன் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கங்களாக்கி கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்தாங்க. எதற்கு பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதற்கு பயந்து அதை நமஸ்கரிக்கவும் அதை சேவிக்கவும் இவங்க தொடங்கி விட்டாங்க. தேவனுக்கு மிகவும் கோபப்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆண்டவர் தனக்கு பயப்படாம பொல்லாப்பான காரியத்தை செய்தவங்களை ஆண்டவர் அவங்கள மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார். அது மாத்திரமல்ல, மீதியானுடைய கை இஸ்ரவேல் மேல் பலத்திருந்ததாம். இஸ்ரவேல் கை தான் எங்க பார்த்தாலும் பலத்திருந்தது. ஆனால் இப்போது பார்த்தா இஸ்ரவேல் கை பலக்கவில்லை. அந்த கை கீழ் விழுந்த போல இருந்தது. மீதியானுடைய கையோ பலத்திருந்தது. அதனால மீதியானர்கள் அவங்க கூட்டமா வருவாங்க.
அவங்க ஒட்டகங்கள் மேல குதிரை மேல அநேக மிருகங்கள் மேல கடந்து வருவாங்க. வந்து இந்த இஸ்ரவேலை விதைத்திருக்கிறதை மிகவும் அதை கெடுத்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்க மீதியானாராலே மிகவும் அங்க நொறுக்கப்பட்டு பயந்து ஓடி மலைகளிலும் குகைகளிலும் அடைக்கலமாக அவங்க இருந்து கொண்டாங்க. பாருங்க, கர்த்தருக்கு விரோதமா ஒரு பொல்லாப்பு செய்ததுனால அப்ப ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இவ்வளவு சீமானா வாழ்ந்தேன், ஆனா இப்போ நாங்க இப்படி ஆகிவிட்டோம் என்று சிலர் நீங்க சொல்றீங்க. சற்று சிந்தித்து பாருங்க, இதெல்லாம் நடக்க காரணம் என்ன? ஒரு காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்த நீங்க இப்போது இப்படி காரணம் என்ன? கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்திருக்கிறோமா என்று பார்த்து இருக்குமானால் அதை விட்டு நாம் விலகி விடுவோம். இப்படி இந்த முதல் பகுதியில பார்க்கும் போது இவங்க மிகவும் நெருக்கப்பட்டிருந்தாங்க. இஸ்ரவேல் கைதான் பலத்து இருந்தது. இவர்கள் மகாபிரிய பராக்கிரமசாலியா இருந்தாங்க. ஆனா எப்போது கர்த்தருக்கு விரோதமாய் இவங்க பொல்லாப்பு செய்தாங்களோ அப்போது ஆண்டவர் இவர்களை மீதியானுடைய கையில 7 வருஷம் ஒப்பு கொடுத்து விட்டாருங்க. இது முதலாம் பகுதி. இரண்டாவது பகுதியில அதே 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அதுல வாசித்து பார்த்தோம்னா, இப்படி மீதியானராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இவங்க பார்த்தாங்க, இனிமே நம்ம மீதியான தெய்வங்களோ மற்ற தேவனுக்கு ரொம்ப கோபமூட்டின அந்த கடவுள்களை செய்தனால்தான் நம்ம இன்னைக்கு பாவம் செய்துட்டோம், இனி கர்த்தர் தான் நமக்கு சொல்லி வழி என்று சொல்லி மீண்டும் கர்த்தர் இடத்துல அவங்க இறங்கி வந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்படி அவங்க முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு அனுப்பினார். அவன் அவளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைதன வீட்டிலிருந்து புறப்படும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவுடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். பாருங்க, இவங்க முறையிட்ட உடனே இப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. உங்களுக்கு இதெல்லாம் நடக்க காரணம் என்ன? நீங்க தேவனுக்கு விரோதமா கோபம் மூட்டி அவருக்கு விரோதமான பாவம் செய்தனால்தான் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவங்க சொன்னாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்கள் நீங்கள் செய்திருப்பீர்கள் சொன்னால், நீங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் உங்களுக்கு மேல ஒரு பராக்கிரமசாலி ஆண்டு நிறுத்துவார். அப்போது உங்க கை ஓங்கி இருக்காது. இந்த வேளையில கூட ஒன்று செய்யலாம். நீங்க தேவ நோக்கி முறையிட்டு ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் முறையிட்டார்கள். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட அந்த முறையிட்டதற்கும் அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவங்களுக்கு காரியத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதோடு ஆண்டு நின்று விடவில்லை. இப்போது ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுறாரு யுத்தம் பண்ணுவதற்காக, மீதியை காப்பாற்றுவதற்காக. அந்த 11ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு மீதிய கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேரனான யோவாசின் ஊராகிய ஒப்பெராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான கைக்கு தப்பிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். பாருங்க, இப்படி மிகவும் சோர்ந்து போய் மிகவும் பலவீனம் அடைந்து எல்லாம் ஒன்றுமே போய்விச்சே என்று சொல்லி நினைத்திருக்கிற வேளையில ஆண்டவர் இப்போது தம்முடைய தூதனை அனுப்பி அங்க கிதியோனோடு பேச வைக்கிறார். கர்த்தர் தூதனானவர் அங்க கிதியோன் அழைக்கும் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது அப்போது அவர் சொல்லுகிற காரியம் பாரு. அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீத கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். அப்போ கர்த்தரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீத கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்றார். அருமையான பிள்ளைகளே, பாருங்க, இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க பொல்லாப்பு செய்தாங்க தான், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தாங்க தான். ஆனாலும் பாருங்க, இப்போது மீண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுனால ஆண்டவர் அவருடைய காரியத்தெல்லாம் விவரித்து சொல்லி இப்போது அவங்கள மீதியானுடைய கையிலிருந்து விடுவிப்பதற்காக
ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். எங்கிருந்தோ வெளி தேசத்திலிருந்து அடுத்த நாட்டிலிருந்து ஒரு மனிதன் அனுப்பவில்லை. தங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் முடியாது என்று சொன்ன அந்த இஸ்ரவேலருக்குள்ளிருந்து ஒரு மனிதன் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அவன் பேர் தான் கிதியோன். அந்த கிதியோன் ஆண்டு அழைக்கும் போது சொல்றார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார். அப்போது அவன் சொல்ற, நானே மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், நான் இப்ப செய்யணும்னு சொல்லும் போது, இல்ல, நீ மீதியானரே ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 25ஆம் வசனம் பார்த்து, அதுக்கப்புறம் கிதியோன் அவர் போய் 300 பேர் அழைத்து கொண்டு போய் அவர் யுத்தம் பண்றாரு. எல்லா மீதியானரும் முறியடிப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். எல்லாரையும் அவர் முறியடித்தத காரியத்தை குறித்து அதுல நம்ம பார்க்கும் போது அதுல சொல்லுகிற காரியம் பாருங்க. 22ஆம் வசனம், 300 பேரும் எக்காலங்கள் ஊதுகில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்துள்ள பெத்சா மட்டும் தாபிரத்துக்கு சமீபான ஆபேல் சேலாவின் கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப கிதியோனை கொண்டும் அந்த 300 பேரை கொண்டும் ஆண்டவர் இப்போது யுத்தத்தை செய்தார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இப்போது அந்த 300 பேரும் யுத்தம் பண்ணினாலே அந்த மீதியானர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசுவத்தை கெடுக்கிற மீதியானது இருக்கிறார்களா? உங்களுடைய ஆசுவத்தை கெடுக்கிற மீதியானது இருக்கிறாங்களா? எனக்கு விளைச்சல்லாம் வருகிறதான வீணாய் போகுது, வருமானம் வீணாய் போகுது, எங்க வாழ்க்கையில மிகவும் நாங்க சிறுமைப்பட்டு இருக்கிறோம், மிகவும் நாங்க அவதிப்படுறோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க திகைத்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி புலம்புகிற உங்களை ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்றார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நம்முடைய யுத்தம் எது தெரியுங்களா? ஜபம். ஜபத்தின் மூலியமாய் நம்முடைய ஆசுவத்தை கெடுக்கிற, நன்மைகளை கெடுக்கிற மீதியான பிசாசின் ஆவிகளை நாம் துரத்த முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது அதை கெடுத்து போடும்படி அவங்க ஒட்டகங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் ஏராளமாய் வந்து அதெல்லாம் கெடுத்து போடுவாங்களாம், கொலித்து போடுவாங்களாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது போல உங்களுடைய நன்மைகள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறதா, கெடுத்து கொண்டிருக்கிறார்களா? அருமையான தேவப்பிள்ளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மீதியான பிசாசு, உங்களுடைய நன்மைகளை கெடுப்பது மீதியான பிசாசு, உங்களுடைய நன்மைகளை கெடுப்பது மீதியான பிசாசு, உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறது மீதியான பிசாசு. இந்த மீதியானின் ஆவிகளை துரத்த நீங்க தான் இப்போது பராக்கிரமசாலி. நீங்க தான் யுத்தம் பண்ண போறீங்க. நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இருக்கிற இந்த மீதியானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை துரத்துகிறோம் என்று சொல்லி ஜபித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய நன்மை கெடுக்கிற, ஆசுவத்தை கெடுக்கிற எல்லா பராக்கிரமசா, எல்லா விதமான மீதியான பிசாசு எல்லாம் அகன்று போகுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையில பிசாசு கிரைகள் வந்துவிட்டால் யாரை தரலாம், எந்த போதகத்தை தரலாம், யாருக்கு போய் ஜெபிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்களே ஜெபிக்கலாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நீங்களே முழங்கால் படியலாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நீங்களே இந்த யுத்தத்தை செய்யலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மீதியான பிசாசு, உங்களை அடிமைப்படுத்துகிற மீதியான பிசாசை நீங்களே துரத்தலாம். நீங்க தான் கிதியோன், நீங்க தான் பராக்கிரமசாலி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஒவ்வொரு ஆண்டவர் உங்களை கிதியோனாக பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியா பார்க்கிறார். அதனால் நீங்க ஒரு பராக்கிரமசாலி. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, பலம் இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதட நாவ வாயை கொடுத்திருக்கிறார். முழங்கால் படிட்டு வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்த மீதியான பிசாசு, என் நன்மை கெடுக்கிற, என் விளைச்சலை கெடுக்கிற, என் ஆசுவத்தை கெடுக்கிற, நாங்கள் வாழக்கூடாதபடி எங்களை பயமுறுத்துகிற எல்லா மீதியான ஆவிகளை இயேசு நாம துரத்துகிறோம் என்று சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஜெயம் பெறும்படி செய்வார். நீங்க அந்த ஆவிகளை துரத்தலாம். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எந்த விளைச்சலோ நன்மையோ எதுவும் கெட்டு போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே கிதியோன் சாக்கு போக்கு சொல்லும் போது, இல்ல, நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானவரை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க பராக்கிரமசாலியா மாறுறீங்க. உங்களை பராக்கிரமசாலியா ஆண்டவர்
நாள் தெரிந்திருக்கிறார். நீங்க பராக்கிரமசாலி இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிக்கிறோடு கர்த்தரோடு கூட இருப்பார். கிதியோன் என்கிற பராக்கிரமசாலியோட கர்த்தர் இருந்தது போல ஜெபிக்கிற உன்னோட கர்த்தர் இருப்பார். அந்த பராக்கிரமசாலி மீதியானரை துரத்தி முறியடித்தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை ஆசீர்வாதம் இருக்கிற எல்லா மீதியானரை துரைத்து அடிக்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக யாரோ ஒரு தேவன் அனுப்ப மாட்டார். நீங்க தான் பராக்கிரமசாலி. நீங்கள் முழங்கால் படிட்டு உங்க நன்மை கெடுக்கிற ஆசீர்வாதம் கெடுக்கிற எல்லா மீதியான ஆவிகளை துரத்தி விடும்படி அதுக்காக நீங்க ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். இப்ப நான் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. என் வாழ்க்கையில எல்லாமே கெட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, இனி என்னிடம் ஒன்றும் இல்லையே, நான் எடுத்த காரியம் எல்லாம் கெட்டு போச்சு, நான் எடுத்த காரியம் எல்லாம் ஒன்றுமில்ல போய்விட்டதே, இன்னைக்கு நான் ஒடுங்கி போயிருக்கிறேனே, இன்னைக்கு நான் ஒளிந்து இருக்கிறேனே, இன்னைக்கு நான் பயந்து இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எசப்பா, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு பராக்கிரமசாலியா மாற்றுங்கப்பா. ஆண்டவர் பராக்கிரமத்துக்குரிய பலனை கொடுங்கப்பா, ஜெபிக்கக்கூடிய பலனை கொடுங்கப்பா. இவங்க ஜெபித்து பராக்கிரமசாலியா மாற உதவி செய்யுங்க. இவங்களுடைய நன்மை கெடுக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எல்லா மீதியானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். ஒவ்வொரு வீட்டின் நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் கெடுத்து கொண்டிருக்கிற மீதியானின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். இவங்களும் பிள்ளைகளும் குடும்பத்தையும் வீட்டும் நன்மையும் ஆசீர்வாதம் விட்டு ஓடி போகலையே, இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். ஏசப்பா, அந்த வேலை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தை கேட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உங்க ஜெப குறிப்பை அனுப்ப உங்களுக்கு விருப்பமான அந்த வாட்ஸ்அப் மூலியமா உங்க ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. இந்த ஊழியத்துக்காக உதவி செய்யக்கூடிய விருப்பங்கள் இருக்கமானால் திரையில் காட்டப்படுகிற வங்கி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கை செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மூலியமா கர்த்தரோடு பேசியிருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.